عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله الطاهرين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد الضعف قوة. صدق الله العلي العليم. قال نبينا صلى الله عليه وسلم: المرء مع من أحب أو كما عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் வையகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரிதாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இங்கே வீற்றிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை ஒரு சில தினங்களில் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாழ்க்கையில் எப்படி அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து இந்த பூ உலகத்திற்கு கொண்டு வந்தான், இந்த பூ உலகத்திற்கு வந்து நாயகம் எப்படி எவ்வளவு அற்புதங்கள் செய்து அருமை அன்னை ஆமினா அம்மாவுடைய வயிற்றிலிருந்து வெளியேறினார்கள், அவர்கள் யாரிடம் பால் குடித்தார்கள், எப்படியெல்லாம் பால் குடித்தார்கள், பால் குடியில் நடந்த அற்புதங்கள், ஏராளமான சரித்திரங்களை, வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் குடிய பருவத்திற்கு பிறகு அவர்கள் வாலிப பருவத்தை எப்படியெல்லாம் கழித்திருக்கிறார்கள், இன்று நம்முடைய வாலிபர்கள் எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள் தன் பிள்ளைகள் அனைவரையும் கூப்பிட்டு உபதேசம் செய்ததுக்கு பிறகு ஒரு சில நாட்களில், ஒரு சில காலங்களில் அப்துல் முத்தலிப் அவர்கள் மரணிக்கிறார்கள். அப்துல் முத்தலிப்புக்கு பிறகு அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபுடைய வளர்ப்பில் வளர்கிறார்கள். கிதாபில எழுதுகிறார்கள், சுமார் பெருமானாருடைய 55 வயது வரை அப்துல் முத்தலிப் இருந்தார்கள் என்று வரலாற்றில் காணப்படுகிறது. 55 வயது வரை அபூ தாலிபிடம் பெருமானார் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வளர்ப்பிலே, அவர்கள் அரவணைப்பிலே வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கிதாபில் வரலாற்றுகளை பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அபூ தாலிப் அவர்களுடன் பெருமானார் தன்னுடைய 12வது வயதிலே வியாபார பயணத்திற்கு செல்கிறார்கள். வியாபார பயணத்திற்கு பெருமானார் செல்லும் வழியிலே, தினமும் வியாபாரத்திற்கு செல்லும் பொழுது மிக நீண்ட பயணமாக இருப்பதின் காரணமாக ரொம்ப தூரம் போறதுனால ஒரு சில இடங்கள்ல தங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி அந்த வியாபார கூட்டங்கள் போற வழியில ஒரு கிறிஸ்துவ ஆலயத்துல, ஒரு சர்ச்சில் போய் தங்குறாங்க. தங்குற நிலையில அங்க எப்பொழுதுமே அந்த சர்ச்சில் தான் தங்குவாங்க. அங்க இருக்கின்ற ஒரு பாதிரியார், முன்வேதத்தை படித்த வேதக்காரர், அந்த வியாபார கூட்டங்கள் அந்த இடத்துல தங்கும் பொழுது ஒரு நாள் கூட வந்து பார்த்ததில்லை. பெருமானார் எப்பொழுது செல்கிறார்களோ, எப்பொழுது அந்த இடத்தில் தங்குகிறார்களோ, அந்த இடத்தில் வந்து பார்க்கிறார். முன் வேதத்தில் கூறியதை போன்று பெருமானார் எப்படி இருப்பார்கள், முன் வேதத்தில் கூறியதை போன்று இறுதி நபி எப்படியெல்லாம் வாழ்வார்கள், எப்படியெல்லாம் எந்த அடையாளத்துடன் இருப்பார்கள் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் தோற்றத்தை வைத்து அறிந்து பெருமானாரை முத்தமிடுகிறார்கள். உடல் முழுவதும் முத்தமிடுகிறார்கள், ரசிக்கிறார்கள். ரசித்துக் கொண்டே சொன்னார்கள், நான் இந்த வியாபார கூட்டம் முழுவதற்கும் உணவு தருகிறேன், இந்த வியாபார கூட்டம் முழுவதற்கும் நான் விருந்தளிக்கிறேன் என்று சொல்லி மொத்த கூட்டத்துக்குமே விருந்தளிக்கிறான். விருந்தளிக்கின்ற நேரத்துல வியாபார பொருட்கள் எல்லாம் தெருக்கல்ல இருக்கு. அங்கிருந்த கூட்டத்தார்கள் எல்லாம் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் தான், பக்கத்து வீட்டுல இருக்கவங்க தான், எல்லாரும் ஒரே சகோதரிகளை போன்று வாழ்ந்தவர்கள் தான். இருந்தாலும் ஒருவருக்கு மத்தியில என்னது நம்பிக்கை. அந்த வியாபார பொருட்களை யாராவது எடுத்திருப்பாங்களோ என்று ஒவ்வொருத்தருக்கும் மத்தியில சந்தேகம். இவரை நம்பி விடலாமா, அவரை நம்பி விடலாமா, யாரை நம்பி அந்த வியாபார பொருட்களை விட வேண்டும் என்று தெரியாமல் அங்கு சென்ற எல்லா வியாபார கூட்டமும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் விடுகிறார்கள். பெருமானாருடைய வயது 12,
12 வயதிலே அந்த வியாபார பயணத்திலே அங்கிருந்த அத்துணை பொருட்களையும் பெருமானாருடைய பொறுப்பில் உழுகிறார்கள். விட்டு இவங்களா விருந்து சாப்பிடறதுக்கு வேண்டி போறாங்க. அங்க இருந்த பாதிரியாரு எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டோமே. திருப்பியும் கேட்கிறாரு, எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டோமே திருப்பியும் கேட்கிறாரு. 3வது முறை கேட்ட பிறகு இல்லையே, ஒரு மனிதர் இல்லையே என்று சொன்ன போது, ஆமா, ஒரு 12 வயசு சின்ன பையன் முகம்மது என்ற நபர், அவர் நாங்க என்ன பண்ணிருக்கோம், கீழே பொருட்களை பார்த்துட்டு விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பாதிரியார், அந்த வேதம் படித்தவர், அந்த வேதத்தை படித்தவர், அந்த விருது கொடுத்ததே அருமைநாயகம் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டிதான். ஆனா விருந்துக்கு அவங்களே அனுப்பல, அவங்கள பொருட்களை பாதுகா வச்சுட்டாங்க. இந்த பாதிரியார் போய் ரசூலுல்லாஹ்வை கூட்டிட்டு வராங்க. பெருமானாரை கூட்டிட்டு வந்து விருந்து கொடுக்கிறார்கள். திருப்தியாக விருந்து கொடுக்கிறார்கள், உணவு சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்ட பிறகு இந்த பையனுடைய தந்தையார், இந்த பையனுடைய தந்தை யார் என்று கேட்ட போது, இந்த பையனுடைய தந்தை யார் என்று கேட்கிறார்கள். அபூ தாலிப் அவர்கள் சொல்கிறார்கள், நான் தான் இந்த பையனுடைய, இந்த சிறுவனுடைய பொறுப்புதாரி நான் என்று கூறும் பொழுது, நீங்க யார், இந்த பையனுக்கு எந்த சொந்தம் அப்படி கேட்கும் போது, நான் தந்தை, ஆனா நான் தந்தை என்று கூறினார்கள் பெருமானார். அபூ தாலிப் கூறினார்கள், நான் தந்தை. அப்ப அந்த வேதக்காரர் சொன்னாரா, நிச்சயம் நீங்கள் தந்தையாக இருக்க முடியாது. நிச்சயம் நீங்கள் தந்தையாக இருக்க முடியாது. காரணம், இவருக்கு தந்தை, இவர் பிறப்பதற்கு முன்னாலே வஃபாத் ஆயிருவார் என்று நாங்கள் வேதத்தில் படித்திருக்கிறோம். இறுதி தூதர் இவர்தான் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். இவருடைய அனைத்து அடையாளமும் அதே போன்று இருக்கிறது. நீங்கள் இவருக்கு தந்தையா இருக்க முடியாது என்று சொல்ல அபூ தாலிப் சொல்கிறார்கள், நான் இவருடைய தந்தை கிடையாது, இவரை பெற்ற பிள்ளை, இவர் எனக்கு பிறந்த பிள்ளை கிடையாது, இவர் பொறுப்புதாரி, நான் இவருக்கு சகோதரன், இவருடைய தந்தையுடைய சகோதரன் நான் இவருக்கு பொறுப்புதாரி என்று அபூ தாலிப் சொல்றான். சொல்லிட்டு அந்த ஃபாதர் அபூ தாலிப் சொல்றாங்க, நான் வேதத்தை படித்திருக்கிறேன், முன் வேதத்தை நான் படித்திருக்கிறேன். அந்த வேதத்தில் வருகிறது, இந்த இடத்தில் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இஸ்மு அஹமது என்ற ஒரு தூதர் வருவார். அவர் இந்த இடத்தில் தான் தங்குவார். அவருடைய அடையாளம் இப்படிதான் இருக்கும். நான் படிச்சேன். நான் எப்பொழுது அந்த வேதத்தை படித்தேனோ அப்போல இருந்து இந்த இடத்துல நான் தங்கியிருக்கேன். எத்தனையோ 7000 பல 1000 வியாபார கூட்டங்கள் வந்திருந்தாலும் பெருமானார் எப்படி வருவார்கள், எப்பொழுது வந்திருக்கிறார்கள் என்பதை நான் எதிர்பார்த்து இந்த கிறிஸ்துவ ஆலயத்தில் தங்கியிருந்தேன். இப்பொழுது அவர்களை பார்த்து விட்டேன் என்று கூறுவார்கள். அதே போன்று இவர்கள் நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க சொல்லும்போது, வியாபாரம் செய்வதற்கு நான் கூட்டிட்டு போறேன் சொல்லும்போது, நீங்க வியாபாரத்துக்கு இவரை கூட்டிட்டு போவாதீங்க, அங்க உள்ள யகூதிகள் இவரை கொல்லுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு நிலையில் இவரை கொல்லப்பட்டுருவார்கள், நீங்க கூட்டிட்டு போவாதீங்கன்னு சொல்லுவான். பெருமானாருடைய வாலிப பருவம் இதிலிருந்து தொடங்கிறது. அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லும் பொழுது கூட, உங்களை நாங்க பலகீனத்தில் படைத்தோம். அல்லாஹ் உள்ளதே கலக்கப்பம் இல்லாஃபின், அல்லாஹ் தஆலா உங்களை எதுல படைச்சான், பலகீனத்தில் படைத்தான். பலகீனம்னா குழந்தை பருவம். நான் குழந்தையாக இருக்கும் பொழுது நம்மளால நம்மளுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது, நம்முடைய தேவையை தானே செய்து கொள்ள முடியாது, நாம் ஒருத்தரை தேடி இருப்போம், தானாக உணவு சாப்பிட முடியாது. எல்லா நிலையிலுமே நம் குழந்தை பருவத்தில் 4 காலை வச்சு 4 பொருட்களை வைத்து நடந்து கொள்வோம். இப்படி தன்னுடைய குழந்தை பருவத்தில் ரொம்ப பலகீனமா இருக்கும். எல்லா நிலையிலுமே நம்ம சாப்பிடுகின்ற நேரத்திலே, உணவு சாப்பிடுகின்ற நேரத்தில், வேலைக்கு போகின்ற நேரம், ஏதாவது ஒரு சின்ன செயல் செய்யணும்னா கூட ஒருத்தர் நாடிதான் இருப்போம், வேற ஒருத்தர் தேவையில இருப்போம். ஆனா அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், உங்கள் குழந்தை பருவத்திற்கு பிறகு உங்களுக்கு நான் குவத்தை கொடுத்திருக்கிறேன். குழந்தை பருவத்திற்கு பிறகு அல்லாஹ் தஆலா குவத்தை தராங்க. அதான் வாலிப பருவம். இந்த வாலிப பருவத்தை எப்படி எல்லாம் பெருமானார் வாழ்ந்தார்கள், நம்முடைய சமுதாயம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம காலத்து வாலிபர்கள் தான் மதுபோதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். வாலிப பருவம் என்று சொன்னா 18 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும், 40 வயது வரைக்கும் வாலிப பருவம் தான். அந்த 41 தொடங்கும் போது முதுமை ஆரம்பிச்சிடும். 18 வயதுல இருந்து 40 வயது வரைக்கும் இன்றைக்கு நம்முடைய காலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் எப்படி எல்லாம் இருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்க்கிறேன். வாலிபம் என்று சொன்னால் அதிலே ரொம்ப அருமைநாயகம் சொல்லுவார்கள், வாலிப காலத்தை எவன் ஒருவன் பயன்படுத்திக் கொள்கிறானோ, வாலிப பருவத்தை எவன் ஒருவன் பயன்படுத்திக் கொள்கிறானோ அவன்கிட்ட அல்லாட்ட 2 விஷயம் இருக்கு. அல்லாட்ட 2 விஷயம் கிடைக்கும். வாலிப பருவத்தில் அவன் படிக்கட்டும், வியாபாரத்துக்கு செல்லட்டும், அவன் உதவி செய்யட்டும், எல்லாமே இருக்கட்டும். அந்த வாலிப பருவத்துல இறைவனுடைய தொடர்பும் இருக்க வேண்டும்.
அந்த வாலிப பருவத்தில் இறைவனுடைய நேசமும் இருக்க வேண்டும், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்க வேண்டும். இப்படி ஒருவன் வாலிப பருவத்தில் எப்படி நேசிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா 2 கூலியை தருகிறான். என்ன? ஒன்று, அவனுடைய முதுமையிலே அவன் மதிக்கப்படுவனாக ஆகிறான். அவனுடைய முதுமை பருவத்தில் அவன் மதிக்கப்படுவான். இரண்டாவது, அவனுடைய வாலிப பருவத்தில் அவனுக்கு மௌத்து வராது. 2 விஷயம். ஒண்ணு, அவன் முதுமை பருவத்தில் அவன் மதிக்கப்படுவான் என்று பெருமானார் சொல்கிறார்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, முதுமை வரைக்கும் அப்ப சீக்கிரமா மௌத்து வராது. கொஞ்ச காலம் வாழுவோம், கொஞ்ச காலம் நாம் வாழ்வோம். இந்த ஆக்சிடென்ட் போன்ற கொடூரமான நோய்கள் போன்ற பெயர் தெரியாத நோய்களை கொண்டு இன்னைக்கு மௌத்து வருதுல, அந்த மாதிரி மரணங்கள் நம்மை தீண்டாது. காரணம், வாலிப பருவத்தில் எவன் ஒருவன் அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றி வாழ்கிறானோ அவனோட வாலிப பருவம் என்பது சாதாரணமான ஒரு பருவம் இல்ல. பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப பருவத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருப்பார்கள். பெருமானார் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருப்பார்கள். அது மாத்திரமல்லாம எங்கேயாவது கடைக்கு போனாங்கன்னா பக்கத்து வீட்டை கதவு தட்டி கேட்பாங்க, நான் இன்னைக்கு கடைக்கு போறேன், உங்க வீட்டுல ஏதாவது பொருள் வாங்கணுமா? பெருமானாருடைய வாலிப பருவம் இப்படி இருந்தது. யாராவது ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டாங்கன்னா உடனே சென்று விடுவார்கள். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் விட்டு சென்று விடுவார்கள். காரணம், மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும். தேடி ஓடி உதவி செய்தவர்கள், பெரியவர்கள் மதித்து வாழ்ந்தவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்மளுடைய வாலிப பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னா, ஒரு பெண்ணுக்காக வேண்டி பல பேர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு பொண்ணுக்கு 3-4 பேர் சண்டை போடுறாங்க. அதே போன்று மதுபானங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகள், 20 வயது பையன், 25 வயது உள்ள பையன், 18, 19, இப்படி ஒரு சில வயதை எட்டி விட்டாலே இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாய பெண்கள் கூட மதுபானங்களுக்கு போதைக்கு அடிமையா இருக்காங்கன்னு சொல்றது வெட்கக்கே. நாம் தலை குனிந்து சொல்ல வேண்டும், இஸ்லாமிய சமுதாய பெண்கள் கூட போதைக்கும் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களாக நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பானார். அப்படிப்பட்ட பெண்களுடைய சமுதாயத்தை விட்டு, அப்படிப்பட்ட வாலிபர்களை விட்டு அல்லாஹ் நம் குடும்பத்தை பாதுகாப்பானார். இன்னைக்கு வாலிப கூட்டங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெருமானாருடைய வாலிப பருவம் தன்னுடைய வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் ஓடி உதவி செய்தார்கள். ஒரு தடவை கூட தவறு என்பதை நினைத்து கூட பார்த்ததில்லை. பெருமானார் தவறை நினைத்து கூட பார்த்ததில்லை. நம்மதான் நண்பர்களுடன் சேர்த்து பெருமானார் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல நிக்காவுடைய நிகழ்வு நடக்கின்றது. அந்த இடத்துல இசையும் நடக்கின்றது, ஆடல் பாடல் நிகழ்ச்சி, இசை. இந்த காலத்துல மதுபானங்கள் இருந்தது. மக்கள் காசிர்கள் எல்லாம் மதுபானங்களை வைத்து பானையாக வைத்து மதுக்களை குடித்துக் கொண்டிருந்தார்கள். பெண்களை விபச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி மோசமான ஒரு காலகட்டத்தில் அங்க ஒரு திருமணம் நடக்கின்றது. அந்த இடத்திலே ஆடு எல்லாம் சென்று விட்டார்கள். பெருமானாரை அழைத்துக் கொண்டு விட்டார்கள். போய் உட்கார்ந்த செகண்ட்ல பெருமானார் அந்த இடத்துல இசை நடக்குது, நண்பர்கள் அழைத்துக் கொண்டு போயிட்டாங்க. போய் உட்கார்ந்த செகண்ட்ல தூக்கம் வந்துருச்சு. பெருமானார் கண் தூங்கி விட்டது. பெருமானார் உறங்கி விட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உறக்கத்தை கொடுத்து விட்டான். எல்லா நிகழ்வும் நடந்து எல்லாரும் போயிட்டாங்க. அதற்கு பிறகுதான் பெருமானார் எந்திக்கிறார். அவர்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வாலிப பருவத்தில், பெருமானாருடைய வாலிப பருவத்தில் தவறு செய்வதை விட்டு அல்லாஹ் பாதுகாத்தான். இந்த நிகழ்வு போன்று வேறொரு நிகழ்வு இதே மாதிரி நடந்தது. அதற்கும் நண்பர்கள் அழைத்து சென்றார்கள். அப்பொழுது எப்பொழுது போய் உட்கார்ந்தார்களோ அப்பொழுதும் கூட்டிட்டு போய் உட்கார்ந்த செகண்ட்ல அங்க என்ன நடக்கிறது என்றதை சிந்திப்பதற்கு முன்னாடியே தூக்கம் வந்துச்சு. பெருமானாரை அல்லாஹ் தஆலா இப்படி அடுக்கடுக்காக பாதுகாத்தான். வாலிப பருவத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏராளமான தவறுகளை விட்டு அல்லாஹ் பாதுகாத்தான். அதே போன்று ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. அன்னைக்கு மக்கால எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, மக்காவிற்கு வியாபாரம் செய்வதற்கு ஒரு கூட்டம் வரும். மக்கால வியாபாரம் செஞ்சுட்டு போயிடலாம், வியாபாரம் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, அன்றைக்கு இருந்த வாலிபர்கள் பெருமானார் உட்பட ஒரு சில வாலிப கூட்டங்கள் சேர்ந்து நம் மக்காவிலே இன்னைக்கு அநியாயம் நடக்கிறது, அந்த அநியாயத்தை தடுக்கக்கூடிய ஒரு வாலிப கூட்டம் உருவாகின்றது. உருவாகி எப்படிப்பட்ட கூட்டமாக மாறியது தெரியுமா? அந்த வாலிப சங்கம் மக்காவிலே நடந்த அநீதியை கேட்டார்கள், அநீதியை எதிர்த்தார்கள். அந்த சங்கத்திற்கு பயந்து எத்தனையோ பெரும் தலைவர்கள் எல்லாம் அநீதி செய்வதை மறுத்து விட்டார்கள். எத்தனையோ பெரும் தலைவர்கள் எல்லாம் அநீதியை மறந்து விட்டார்கள் என்று சொல்லலாம்.
காரணம் வாலிப கூட்டம் இருக்கிறது, பெருமானார் இருக்கிறார்கள். இந்த நிலையிலே நாம் அநீதம் செய்தால் அவர்கள் வந்து கேட்பார்கள், அவர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், அவர்கள் நம்மளை தண்டித்து விடுவார்கள் என்று பயந்து அவர்கள் அந்த அநீதி செய்வதை விட்டு மாறிவிட்டார் என்று வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். நன்றியுடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாலிப பருவத்தை பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் கழித்தார்கள். தேடி தேடி உதவி செய்தார்கள், பெரியோர்களை மதித்து காட்டினார்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி, யார் ஒருவர் பெரியவர்களை மதிக்கிறானோ, வாலிப பருவத்தில் அல்லாஹ்வை நேசிக்கிறானோ, அவனுக்கு 2 கூலி இருக்குன்னு சொல்றாங்க. பெரியவர்களை மதிக்க வேண்டும். பெரியவர்கள் நம் உறவினர்களா இருக்கலாம், நம் சொந்த பந்தங்களா இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தார்கள் இருக்கலாம், வெளியாளர் யாரா வேணா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு வாலிபன் தன் தகப்பனை மதிப்பதில்லை. பெருமானாருடைய வாலிபம் எப்படி இருந்தது? அவர்களை சுற்றி இருந்தவர்களும் அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். பெருமானாரை சுற்றி யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையுமே பெருமானாரை போன்று மாற்றி காட்டினார். இப்படி இருந்த வாலிபர்கள் எங்கே? இன்றைக்கு நம் காலத்தில் இருக்கின்ற வாலிப சகோதர சகோதரிகள் எங்க இருக்கிறார்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாரை போன்று நம் வாலிபம் மாற வேண்டும். பெரியோர்களை மதிக்க வேண்டும், பெரியோர்களை நேசிக்க வேண்டும், பெரியோர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஆனால் நம்முடைய வாலிபம் பெற்ற தகப்பனை மதிப்பதல்ல, பெற்ற தாயை மதிப்பதல்ல. எந்த ஒரு வீட்டில பெரியவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் மூலியமாக, அவர்கள் இருப்பதின் பரக்கத்தால அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் தரான்னு சொல்றாங்க பெருமானார் ரசூலுல்லாஹ். இப்படி சொல்றாங்க, ஒரு வீட்டில வயதானவர்கள் இருக்கிறார்களா, ஒரு வீட்டில வயதானவர்கள் இருக்கிறார்களா, பெண்கள் இருக்கிறார்களா, பெண் குழந்தைகள் இருக்கிறதா, அந்த வீட்டிற்கு ரிஸ்க் அல்லாஹ் தஆலா அந்த வயதானவர்களின் பரக்கத்தால், அந்த வயதானவர்களின் பொருட்டினால், அந்த வயதானவர்களின் பரக்கத்தால் அல்லாஹ் தஆலா அந்த பெண்கள் பொருட்டினால், பெண்களின் பரக்கத்தால் அல்லாஹ் தஆலா உணவு கொடுக்கிறான். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிடுறேன். நிச்சயம் கிடையாது. உனக்கு ரிஸ்க் கொடுக்கிறதெல்லாம் வீட்டுல இருக்க பெண் பிள்ளைகளின் காரணமாக, உனக்கு ரிஸ்க் அல்லாஹ் தருவதெல்லாம் வீட்டில் இருப்பவர்களின் வயதானவர்களின் காரணமாக. அன்பிற்குரியதே, நம் வீட்டில் இருக்கின்ற வயதானவர்களை நாம் மதிக்க வேண்டும். அவர்களுக்கு தேடி தேடி பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். இன்னைக்கு நம்மள்ட்ட அது சுத்தமா இல்லாம போயிருச்சு. ஒரு சில 5 வயது 6 வயது பையன் தான் 20-30 வயசு பெரியவர்களை எதிர்த்து பேசுகிறான். நம்முடைய வாலிப குழந்தைகள் நாம் எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் பெருமானாருடைய வாலிபம் எப்படி இருந்தது? பெருமானார் வியாபாரத்திற்கு பலமுறை சென்றிருக்கிறார்கள். ஒரு தடவை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பொருட்களை வாங்கிவிட்டு வியாபாரத்திற்கு செல்கிறார்கள். எப்பவுமே வியாபாரத்துக்கு போனாங்கன்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் பொருட்கள் அளவுக்கு எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரிதான் பொருட்களை கொடுத்து விடுவார்கள். ஆனா கதீஜா ரலியல்லாஹு சாதாரணவங்க கிடையாது. அவங்க வியாபார பொருட்கள் மலை போட்டு குமித்து வைத்திருப்பார்கள். அவர்கள்ட்ட வியாபார பொருட்கள் வாங்கி வியாபாரம் செய்வதற்கு கூட்டம் கூட்டமாக ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. மக்கத்து மகாராணின்னு சொல்லலாம், 2 முறை திருமணமாகி கணவனை பிரித்து வாழ்ந்தவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அடிமையிட பொருட்களை கொடுத்து விடுகிறார்கள். கொடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்களை வாங்கி வியாபாரம் செய்கிறார்கள். மற்ற நபர்களை விட பெருமானார் விரைவில் வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாங்க. மற்ற நபர்கள்லாம் வியாபாரம் செய்யறாங்க, ஆனா அதுக்கு முன்னாடியே வியாபாரம் செஞ்சுட்டு சீக்கிரமா வியாபாரம் செஞ்சுட்டு பொருட்களை கொடுத்துட்டு லாபத்தை கொடுத்துட்டு பெருமானாருக்கு தேவையானதை எடுத்துட்டு போயிடலாம். இந்த நிகழ்வை அவர்கள் எப்படி வியாபாரம் செய்தார்கள் என்பதை அந்த அடிமை பெண் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. ரொம்ப நீதமா இருந்தாரு, உண்மையாளர்கள் இருந்தார்கள், நியாயமா வியாபாரம் பண்ணாங்க. பெருமானார் வாலிபத்தில் சம்பாதித்த மிக முக்கியமான பெயர் அமீர், சாதிக், உண்மையாளர், நீதமானவர். இன்றைக்கு நம் பிள்ளைகள் உண்மை பேசுகிறார்களா? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க உண்மை பேசுறாங்களா? நீதமா இருக்காங்கன்னா நம்ம சிந்தித்து பார்க்கணும். வாயை திறந்தால் ஒரு 10 வார்த்தை பேசினாங்கன்னா அதுல கண்டிப்பா ஒரு 7 வார்த்தை பொய்யாதான் இருக்கு. ஒரு நபரிடம் பேசினால் சொன்னா 10 வார்த்தையில 7 வார்த்தை நிச்சயம் பொய்யாக தான் இருக்கின்றது. நம் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபம் 25 வயதை எட்டுகிறார்கள். பெருமானார் 25 வயதில் வியாபாரம் செய்கிறார்கள். வியாபாரத்திற்கு அது 3வது முறை என்று வரலாற்றில் வருகிறது. 20 வயதில் ஒரு முறை போனார்கள், 12 வயதில் ஒரு முறை போனார்கள். 3வது முறை 25வது வயதில் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பொருட்களை வாங்கி வியாபாரத்திற்கு செல்கிற பெருமானார்
சீக்கிரமாக வியாபாரத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி விட்டார்கள். இந்த வரலாற்றை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய அடிமை பெண் கதீஜா அம்மாட்ட சொல்றாங்க. இதை கேட்ட கதீஜா ரலியல்லாஹு இப்படி ஒரு மனிதரை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இப்படி ஒரு மனிதரை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். பெருமானாருடைய வாலிபம் இப்படிதான் இருந்தது. இதே போன்று திருமண வாழ்க்கைக்குள் பெருமானார் நுழைகிறார்கள். திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இன்னைக்கு இருக்க மாதிரி லவ் மேரேஜ் சொல்றோம்ல, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய ஆசைப்படுறான், குடும்பத்துல சண்டை போடுறான், அந்த பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் இருக்கிறார்களே, அதே போன்று பெருமானார் அல்ல. கதீஜா ரலியல்லாஹு 40 வயசு. கதீஜா ரலியல்லாஹு 2 திருமணம் முடித்து கணவனை இன்றி வாழ்கிறார்கள். பல ஆயிரம் அனுபவங்கள் இருக்கிறது திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் பல ஆயிரம் அனுபவங்கள் இருக்கிறது, வியாபாரத்தில் யுத்தமும் இருக்கின்றது. இது அனைத்துமே கொடுத்த கதீஜா ரலியல்லாஹு கொண்டவர்கள் பெருமானாரை திருமணம் மனம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஸ்ட்ரெயிட்டா போய் கதீஜா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கல, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் சாதாரணமா பயன்படுத்துறாங்கல்ல, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு சாதாரணமா ஒரு பெண்ணிட்ட சொல்றாங்கல்ல. ஆனா அன்றைக்கு கதீஜா ரலியல்லாஹு பெருமானாரை மனம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆவலுடன் பெருமானாரிடம் ஸ்ட்ரெயிட்டா கேட்காம எப்படி பெருமானாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று சுற்றி சுற்றி வருகிறார்கள். ஒரு நிலையில் அடிமை பெண்ணை விட்டு பெருமானார்ட்ட கேட்க சொல்றாங்க. பெருமானார் சொன்ன வார்த்தை நம் வாழ்க்கையில் நம் உள்ளத்தில் பதிக்க வேண்டும். பெருமானாரை மனப்பிடிக்க கதீஜா ரலியல்லாஹு அடிமை பெண்ணிடம் சொல்லி அனுப்ப பெருமானார் இடத்தில் போய் அந்த அடிமை பெண் கேட்கிறார்கள், கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே, உங்களை மனம் பிடிக்க ஆசைப்படுகிறேன் என்று கேட்கும் பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை, இன்று நம்முடைய வாலிப ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். எனக்கு ஒரு தந்தை இருக்கிறார், அபூ தாலிபிடம் கேட்டுதான் நான் முடிவு பண்றேன். ஓப்பனா நீங்க கேட்டோடனே செல்வத்தை, கோடான கோடி செல்வத்தை கொண்டிருக்கின்ற ஒரு பெண் கேட்டோடனே நான் உடனே திருமணம் செய்து கொள்ள என்று சொல்லல ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். தகப்பன்னா சொந்த தகப்பன் கிடையாது, பெருமானார் வளர்த்தவர்கள், பெருமானாருடைய அரவணைப்பில் இருப்பவர்கள், பெருமானாரை பார்த்தவர்கள். தத்தை இல்லை, தாய் இல்லை, அதுக்கு பிறகு பாட்டனாரும் இல்லை. இந்த 3 பேருடைய அரவணைப்பை தாண்டி அபூ தாலிபிடத்தில் பெருமானார் வளர்கிறார்கள். அந்த அபூ தாலிபிடம் முடிவு கேட்டு நான் முடிவு சொல்ல முடியும் சொல்லிட்டு பெருமானார் சென்று விட்டார்கள். இப்படி பெருமானாருடைய வாழ்க்கை வாலிப காலம் கழித்தது. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற நாட்களிலே நாம் பெருமானாருடைய திருமண வாழ்க்கை, அந்த 25 வயதிற்கு பெருமானார் எப்படி வாழ்ந்தார்கள், பெருமானாருடைய நுபுவத்துடைய நிலை, பெருமானாருடைய ஹிஜ்ரத்துடைய நிலை என்று வரலாற்றிலே நாம் காண இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பெருமானாருடைய வாலிப பருவத்தை போன்று நம் பிள்ளைகள், நம்முடைய வாலிபர்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.